அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் மீண்டும் சபாநாயகரை சந்திக்க வருகை புரிந்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் சபாநாயகரை சந்திக்க வருகை தந்துள்ளனர். இதற்காக கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகம், விஜயபாஸ்கர், அதே போன்று காமராஜ் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை தற்போது சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 3 நாட்களாக தொடர் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் உட்கட்சி பிளவு இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ச்சியாக சபாநாயகரை சந்தித்து மனு அளித்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், பொதுச் செயலாளர் கொறடா கொடுக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை குழு தலைவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக மனு அளிக்கப்படுகிறது. அதன் பார்த்தோம் என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தங்களிடம்தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறதாகவும், எனவே தாங்கள் நியமிக்கக்கூடிய ஒரு நபரை மட்டுமே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் சபாநாயகர் மனு அளித்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே இந்த விவகாரம் என்பது தொடர்ச்சியாக பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 4வது முறையாக மீண்டும் சி.வி. சண்முகம் தரப்பினர் தற்போது சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பில் சி.வி. சண்முகம், அதே போன்று சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற குழு தலைவராக தாங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடியவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பிளவு என்பது தீவிரமாக இருந்து வருகிறது. அதே போன்று சட்டப்பேரவையிலும் அதை எதிரொலித்தது. குறிப்பாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் 25 பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து அந்த ஃப்ளோர் டெஸ்டில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அதிமுக பிளவு என்பது சட்டப்பேரவையில் எதிரொலித்த நிலையில் தான் 2 கட்சியினருமே தனித்தனியாக சபாநாயகரை சந்தித்து தங்கள் அணியில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் சபாநாயகருடைய முடிவே இறுதியானதாக இருக்கும். அந்த வகையில்தான் தற்போது சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் சபாநாயகரை சந்தித்து மீண்டும் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் மீண்டும் சபாநாயகரை சந்திக்க வருகை புரிந்துள்ளதை தற்போதைய அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகம், விஜயபாஸ்கர், காமராஜ் ஆகியோர் சபாநாயகர் சந்திக்க வருகை தந்துள்ளனர். இதற்காக கூடுதல் விவரங்கள். வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் சி சண்முகம், விஜயபாஸ்கர், அதே போன்று காமராஜ் உள்ளிட்டோர் சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரை தற்போது சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 3 நாட்களாக தொடர் சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. அதிமுகவில் உட்கட்சி பிளவு இருக்கக்கூடிய நிலையில் சட்டமன்ற குழு தலைவராக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது குறித்து தொடர்ச்சியாக சபாநாயகரை சந்தித்து மனு அளித்து வருகிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தரப்பை பொறுத்தவரையில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்றும், பொதுச் செயலாளர் கொறடா கொடுக்கக்கூடிய அந்த சட்டப்பேரவை குழு தலைவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் அவர்கள் தரப்பில் தொடர்ச்சியாக மனு அளிக்கப்படுகிறது. அதன் பார்த்தோம் என்றால் அதற்கு அடுத்த கட்டமாக பார்த்தோம் என்றால் தொடர்ச்சியாக எஸ்.பி. வேலுமணி மற்றும் சி.வி. சண்முகம் தரப்பை பொறுத்தவரையில் பார்த்தோம் என்றால் தங்களிடம்தான் பெரும்பான்மையான எம்எல்ஏக்களின் ஆதரவு இருக்கிறதாகவும், எனவே தாங்கள் நியமிக்கக்கூடிய ஒரு நபரை மட்டுமே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் எனவும் சபாநாயகர் மனு அளித்து வருகிறார்கள். கடந்த சில நாட்களாகவே இந்த விவகாரம் என்பது தொடர்ச்சியாக பூதாகரமாக இருக்கக்கூடிய நிலையில் தற்போது 4வது முறையாக மீண்டும் சி.வி. சண்முகம் தரப்பினர் தற்போது சபாநாயகரை சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த சந்திப்பில் சி.வி. சண்முகம், அதே போன்று சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோரும் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ச்சியாக சட்டமன்ற குழு தலைவராக தாங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடியவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அந்த வகையில் பார்த்தோம் என்றால் ஏற்கனவே அதிமுகவில் உட்கட்சி பிளவு என்பது தீவிரமாக இருந்து வருகிறது. அதே போன்று சட்டப்பேரவையிலும் அதை எதிரொலித்தது. குறிப்பாக அதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் 25 பேர் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவளித்து அந்த ஃப்ளோர் டெஸ்டில் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் தான் தொடர்ச்சியாக அதிமுக பிளவு என்பது சட்டப்பேரவையில் எதிரொலித்த நிலையில் தான் 2 கட்சியினருமே தனித்தனியாக சபாநாயகரை சந்தித்து தங்கள் அணியில் இருக்கக்கூடியவர்களை மட்டுமே சட்டமன்ற குழு தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இருந்த போதிலும் சபாநாயகருடைய முடிவே இறுதியானதாக இருக்கும். அந்த வகையில்தான் தற்போது சி.வி. சண்முகம் மற்றும் சி. விஜயபாஸ்கர், காமராஜ் உள்ளிட்டோர் சபாநாயகரை சந்தித்து மீண்டும் தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வருகிறார்கள். நந்தினி, தகவலுக்கு நன்றி.